SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது? வருகின்ற குரு பெயர்ச்சி மே 14 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு எழுந்தருளுகிறார் குரு பகவான். இது தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை தரும்? தனுசுங்கிறது ஜென்ரலாகவே குருவினுடைய வீடு. நீங்கள்லாம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு. ஸோ குரு பகவான் உங்களுக்கு எது செஞ்சாலும் அது அளவுக்கு அதிகமாக தான் செய்வார். காரணம் என்னென்னா தன்னுடைய சொந்த பிள்ளைகள். ஸோ இந்த குரு பகவான் இத்தனை நாள் 6ஆம் இடத்துல இருந்தார். ரிஷபத்தில் நிறைய கஷ்டங்களை தந்தார். 1-4 கூடியவர், அதாவது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவியை தர வேண்டிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைந்திருந்ததால் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருந்தது. இப்போ 7ஆம் வீட்டுக்கு செல்லுகிறார். 7ங்கிறது நியூ எக்ஸ்போசர்ஸ், புதிய முயற்சிகள், புதிய சந்திப்பு, புதிய திட்டம் எல்லாம் சொல்லலாம். 7ஆம் இடம் வெளிநாட்டு உறவு அதெல்லாம் சொல்லலாம். ஸோ இப்போ 7ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் என்பது தேடி வரும். இன்றைக்குமே நண்பர்களே, சில பேருக்கு பிறந்ததுலேருந்தே ஆசை இருக்கும், நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், நான் என்னுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில் யூரோப்பில் செட்டில் ஆகணும், அப்புறம் நான் கனடாவில் செட்டில் ஆகணும், அமெரிக்கா என்பது என்னோட ட்ரீம். இப்படி நினச்சி வளர்றவங்க 100 பேர் 1000 பேரை நான் பார்த்துருக்கேன். அவர்களுக்கு அது பேஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி அது ஒரு லட்சிய பயணமாகவே கொண்டிருக்கிறவங்களாம் இருக்காங்க. வெளிநாட்டுக்காகவே தன்னை ப்ரிப்பேர் பண்ணி அங்கே போய் செட்டில் ஆகிறது தான் லைஃப் டைம் ட்ரீம். அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் செட் ஆகும். காரணம் என்னவென்றால் 7ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான், குருனா பெரிய உடம்பு. அந்த 7ஆம் வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய கண்ட்ரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கனடா மாதிரி அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியில் அவங்கள உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். 7ஆம் வீட்டு குரு பகவான் 7லிருந்து 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது என்னன்னா உங்களுக்கு லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக ஒன்றை பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார். உடம்பை பார்க்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. உடம்புல எதெல்லாம் நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் எல்லாம் பிளாக்கேஜ் ஆகுது, இது எல்லாத்தையும் சரி பண்ணுறார் இந்த குரு பகவான். 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எல்லா ஜோசியர்களும் எல்லாரும் சொல்லுவாங்க, 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 5ஆம் இடம் யோகஸ்தானம், 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், இதெல்லாம் நல்லா இருந்தாலே போதும் ஒருத்தருக்கு பணம் வந்துடும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன் 3ஆம் இடம் முயற்சி. முயற்சிங்கிற ஒரு இடத்தை இறைவன் பார்த்தாலே போதும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க. காரணம் என்னவென்றால் நமக்கு யாரும் எதுவும் சகாயம் பண்ண வேண்டாம், நம்ம யார்கிட்டையும் எதுவும் கையேந்தி நிற்க வேண்டாம், நமக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். என்னுடைய திறமை என்னுடைய உழைப்பினால் நான் முன்னுக்கு வரேன். இறைவா எனக்கு அதுக்கு ஒரு வழி கொடு. என்னுடைய திறமை என்னுடைய முனைப்பு. ஸோ வாய்ப்பு கிடைப்பது தான் இந்த உலகத்தில் பெரிய பெரிய கஷ்டமே. வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா எல்லாரும் பெரிய ஆள் தான். அந்த வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பை உண்டாக்கி தருவார் குரு பகவான். உலகத்திலேயே அந்த ஒரு சரியான ஓடுதலம், நான் மட்டும் எனக்கு ஒரு கரெக்டாக டியூன் பண்ணாங்கன்னா நான் நல்லா வருவேன், எனக்கு மட்டும் சரியான பேக் போன் சப்போர்ட் இருந்தால் நான் நல்லா அச்சீவ் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் யார் தருகிறார் என்றால் அந்த வாய்ப்பு, அந்த 3ஆம் இடம் என்பது தருகிறது. 3ஆம் இடம் என்பது முயற்சி. அந்த முயற்சியிலே ராகு இருக்கிறார். ஏற்கனவே ராகுவுக்கும் பெரிய சரீரம். பெரிய சரீரம் நான் எதையுமே பிரம்மாண்டமாக யோசிக்கிறது தான் அப்படி சொல்கிறேன். 3ஆம் இடம் என்பது முயற்சி. இப்போ நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்க, இந்த மாதம் ஒரு 1 லட்ச ரூபா இந்த மாதம் இதை டார்கெட் அச்சீவ் பண்ணி காட்டணும், இதை அக்காவுக்கு 1 பவுன் நகை எடுத்து போடணும், இந்த மாதிரி சீர் செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறத டார்கெட் வச்சு நீங்கள் ஓவர் டைம் பார்க்குறீங்க. அந்த டார்கெட்டை 1 லட்சங்கிறத 10 லட்சமாக டார்கெட் வைக்கிறது தான் ராகுவினுடைய வேலை. அதுதான் குருவினுடைய வேலை. உங்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட டார்கெட்டாக இருக்கும். என்னங்க சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா என்று யோசிப்பதைத்தான் குரு பகவான் நடத்தி காட்டுவார். அதுதான் அதனுடைய ஸ்பெஷலே. ஸோ டார்கெட்டே பெரிய லெவலில் தான், இன்ட்டு 10 டைம்ஸ் இன்ட்டு 20 டைம்ஸ் தான் உங்கள் டார்கெட்டு. ஸோ அப்போ குரு பகவானுடைய அருட்பார்வை 3ஆம் வீட்டில் படும் பொழுது சகோதர பாவங்கள், உங்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கவனா அண்ணா தம்பி, சொத்து விஷயம், அவர் ஒரு பிராது மாதிரி கொடுத்துட்டாரு, எனக்கு சொத்து கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். சொத்து பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அதே மாதிரி 3ஆம் வீடு என்பது தைரியஸ்தானம். டாக்டர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு, அப்படி ஆயிடுச்சு எல்லாம் சரியாகி உடல்நிலை எல்லாம் மாற்றமாகி தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், தைரியம்தான் வாழ்க்கை. இந்த தைரியத்தை தரக்கூடிய தெய்வமாக குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். 3ஆம் இடத்து ராகு வேற என்ன பலன்கள் எல்லாம் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
ஒரு கிராம பயணம். 3ஆம் இடம் என்பது முயக்கம் என்று பேர். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு, சிற்றூருக்கு பணி செலுதல். இப்போ நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் குவாலிட்டியில் இருக்கேன், அடுத்து நான் சேல்ஸுக்கு போகிறேன். நான் சேல்ஸில் இருந்தேன், இப்போ நான் ப்ரொக்ரூட்மெண்ட் போகிறேன், ப்ரொக்ரூட்மெண்ட்டில் இருந்தேன் ப்ரொடக்ஷனுக்கு போகிறேன். அது போன்ற அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் போகிறதுக்கான உங்களுடைய ஸ்கோப், ஜாப் ஸ்கோப், இன்டர்னல் ஜாப் ஸ்கோப்பை சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் இந்த பீரியடில் தான். ஸோ இந்த 3ஆம் இடத்து ராகுவை குரு பார்ப்பது குரு சண்டால யோகம் என்று வரையறுக்கப்படுகிறது. ஆனாலும் இந்த குரு இருப்பது வந்து யாரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா புதன். அந்த புதன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியின். இந்த பாதகாதிபதி வீட்டில் இந்த 7க்கு 1 4 கூடன்னு இருக்கும் பொழுது ஜாபில் சிக்கல்கள் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய உயர்கல்வி, உயர் பதவி போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னவென்றால் கேந்திர பலம் பெறும் பொழுது 1 4 கூடியவர் 7ஆம் வீட்டுக்கு செல்லும் பொழுது அவருடைய பாதகாதிபதி வீட்டில் லாக் ஆகும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு வர்றதுக்கும், அதே மாதிரி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அம்மாங்கிற ஸ்தானம், மாத்ருஸ்தானத்துக்கு ஆபத்து வருவதற்கும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, சுகஸ்தானம் கெடுதல், ஓடி ஓடி வேலை பார்க்குறது. ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, இனிமேல் நீங்கள் ஓடி ஓடி வேலை பார்க்கணும். அது மாதிரி ஜாப் ஸ்கோப் வந்து ரொம்ப டைட் ஆகிடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். 4ஆம் இடம் பாதிக்கப்படும் போது வீடு, மாடு, மனை, ஏதாவது ஒரு பத்திரம் வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு பத்திரம் பதிஞ்சிக்க போகிறீங்கன்னா ஃபுல் கேஷ் உங்கள் கையில் இருக்கும். ஆனால் நீங்கள் முழுசாக கொடுத்து பதிஞ்சிக்க வேண்டாம். 85% நீங்கள் கையில் கேஷ் கொடுத்தா போதும். மீதியை நீங்கள் லோனில் போட்டுட்டு அந்த லோன் மூலிமா நீங்கள் கிளியர் பண்ணும்போது ஒரு கடன் பட்ட மாதிரியும் ஆச்சு, பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ண மாதிரியும் ஆச்சு. 100% நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்க வேண்டாம். 4ஆம் இடம் என்பது நற்பெயருக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் தெரியாத பேப்பரில் கையெழுத்து போடுறது, அல்லது தெரியாதவங்க அறிமுகம் இல்லாத நபர்களுக்கிடம் பேசுறது, அறிமுகம் இல்லாத நபர்களிடம் உறவு கொள்வது, ஆஃபீஸ் சீக்ரெட்ஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயர்கல்வி, உயர் பதவி, கௌரவம், மரியாதை, இதெல்லாம் கெடுற மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதை. ஃபோனில் பேசும்போது கூட ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ஃபார்மலாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும். அதே 1 4 கூடிய குரு பகவான் உங்களுக்கான அடுத்த ப்ரமோஷனை முடிவு பண்ணுறார். அதனால் ப்ரமோஷனில் ரொம்ப காசியஸாக இருங்க. புதன்கிழமையில் குரு ஹோரையில், புதன்கிழமைகளில் குரு ஹோரை அல்லது வியாழக்கிழமைகளில் புதன் ஹோரையில் நெய் விளக்கு ஏற்றி விஷ்ணு பகவானை வழிபட்டு வர வேண்டும். அப்படி வர வர உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். ஏன்னா புதனுடைய வீடு என்பது உங்களுக்கு பாதகாதிபதி வீடு, அதில் குரு வர்றது வந்து ஒரு கெட்ட அம்சம். அதனால் வந்து நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி புதன்கிழமைகளில் குரு ஹோரை அல்லது வியாழக்கிழமைகளில் புதன் ஹோரையில் வழிபட்டு வர சிறப்பு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.